ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். அன்றைய ஜனங்கள் மலைகளிலும் குகைகளிலும் பள்ளத்தாக்கில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேலை விதைக்கும் போது சத்துருக்கள் அறுப்பார்கள், வீடுகளை கட்டுவார்கள், சத்துருக்கள் கூடியிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏழை மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அவன் பெயர் கிதியோன். அவன் பயந்த சுபாவம் உள்ளவன். அவன் சொன்னான், எனவே கர்த்தர் சொன்னார், பயப்படாதே. அவனுடைய பணி என்ன? அதாவது அவன் அங்கே விதைத்து அங்கே சாப்பிட்டு அங்கே மரித்து போக வேண்டிய ஒருவன். ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன், யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவன். அவன் ஒரு விவசாய தொழில் செய்கிறவன். ஆனால் தேவன் ஒரு நாளிலே அந்த சாதாரண மனிதனை, அவனுடைய வேலை என்ன? கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்பி, அதாவது ஆலைக்கு சைமாய் போரடிக்கிறவன். இஸ் அ ஃபார்மர். அவனுடைய வேலை என்ன? கோதுமை மணியை போரடிப்பது, அதை களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. இஸ் அ லேபர், ஒரு உழைப்பாளி. ஆனால் தேவன் சொன்னார், அவனை பார்த்து, கர்த்தருடைய தூதனானவர் அவன் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் சொன்னான், என் ஆண்டவரே, நான் இதனால் அறிவேன். அவன் சொல்லுகிறான், அவனுடைய இயலாமை சொல்லுகிறான் பாருங்கள். அதாவது நான் என் குடும்பத்தில் சிறியவன், ஒன்றும் தெரியாதவன், படிப்பறி இல்லாதவன், ஏழை மனிதன். தேவன் சொல்லுகிறார் 35, என் குடும்பம் மிக சிறியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாம் சிறியவன். தேவன் சொன்ன வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். When God visited him, he became a warrior. ஒரு மிகப்பெரிய இராணுவ தளபதியாய் மாற்றினான். திரும்ப சொல்கிறேன், a farmer, ஒரு ஏழை தொழிலாளி, இஸ் a labor. ஆலை சைபத்தில் போரடிக்கிறவன். போரடிக்கிறவனுக்கு யுத்தம் எப்படி தெரியும்? When God visit you, he will empower you. இந்த தேவன் சந்திக்கும் போது உன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுவார். எதுவும் சொல்கிறது, அன்பானவர்களே, 22 நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன். நடந்தது என்ன? ஒரு மாபெரும் வெற்றியை கிதியோன் அன்றைக்கு பெற்றான். எதுவும் சொல்கிறது, ஒரு மாபெரும் வெற்றியை கிதியோன் பெற்றான். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்தார்கள், ஸ்தோத்திரித்தார்கள். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், when God visited you, தேவனை சந்திக்கும் போது, நீ ஏழையாக இருக்கலாம், படிப்பறியாளர் இருக்கலாம், ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு ஏழை விவசாயியாக இருக்கலாம். when God visit you, தேவனை சந்திக்கும் போது உன்னையும் ஒரு மாபெரும் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றுவார். he became a warrior. யாராய் மாறினான்? ஒரு இராணுவ தளபதியாய், யுத்த வீரர்.